சந்திப்புகள் பெருகட்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஜமையத்துல் உலமா ஹிந்து தலைவர் மௌலானா மஹ்மூத் மதனி சந்தித்தார். மாநிலத்தில் மத நல்லிணக்கத்தை செழித்தொங்க செய்வதிலும் சிறுபான்மையினரின் நலன்களை காப்பதிலும் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகளை முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரான மௌலானா மஹ்மூத் மதனி சிலாகித்திருக்கிறார். தேசிய ஒருமைப்பாட்டையும் ஜனநாயக மாண்புகளையும் பெரிதும் மதிக்கும் தலைவரை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைவதாக உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த மௌலானா மஹ்மூத் மதனி நீங்கள் பல ஹிந்தி சேனல்களில் நிறைய பார்த்துருக்கலாம். நிறைய டிபேட்லாம் கலந்துக்குவாப்பில். அதுலேயும் ஆப்கி அதாலத் ரஜத் சர்மாவுடைய அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மிக பெரும்பான்மையான இந்துக்களுடைய அன்பை பெற்றார். அவர்கள் ரொம்ப கொஞ்சம் குரூரமான கேள்விகள்லாம் கேட்டாங்க. நீங்கள் இந்தியாவுக்கு அதாவது விசுவாசமாக இருக்கிறது இல்லை, நீங்கள் பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க, இப்படிலாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. அப்போல்லாம் சிரிச்சுக்கிட்டே அவர் எந்த ஒரு கோபமும் நான் ஒரு இந்தியனாக இருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் விசுவாசியாக இருந்தேனாக்கா, இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணேனாக்கா நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்க முடியாது. நீங்கள் ஏன் இப்படி என்னை பார்த்து இப்படி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டதே முதல்ல ஒரு தவறு. நான் ஒரு உண்மையான முஸ்லீமாக தான் இந்த நாட்டில் இருக்கிறேன். அப்படி தான் இஸ்லாமும் என்னை பழக்குது. யார்கிட்டையும் நான் போய் நிரூபிக்கணுன்னு எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்லை. நான் ஒவ்வொரு தடவையும் என்னுடைய தேசபக்தியை நான் நிரூபிச்சுட்டே இருக்கணுங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க. இதுதான் உங்கள்கிட்ட உள்ள பெரிய குறை அப்படின்னு சொல்லிட்டு அது சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்கிறாரு. இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு அவர்கள் டிஎம்கேயாக இருக்கட்டும், மு க ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலின் எதுவுமே செய்யலைன்னா கூட பிரச்சனை இல்லை. பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் போதும் நமக்கு. அதான் அவர்கள் நிம்மதியாக வாழ விட்டாவே போதும். அந்த வகையில் திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுறதில்ல. அவர்கள் அது செய்யலை இது செய்யலைன்னு குரல்லாம் இருக்கலாம். அது பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் சில விஷயங்கள் அவங்க நாசுக்காக தான் நடந்துக்குவாங்க. ஆனால் இந்த ஊபி, பீகார், இந்த மகாராஷ்டிரா இங்கெல்லாம் கொடுமைகள் நடக்குது இல்லை, மத்திய பிரதேசம், அது மாதிரி கொடுமைகள்லாம் இல்லாமல் இருக்குது. அதுவே நமக்கு போதும். நம்மளை ஒழுங்காக வாழ விட்டாவே போதும். நாம் நம்மளுடைய எதிர்காலத்தை நாம் தீர்மானிச்சுக்குவோம் இல்லையா?